நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துருக்கி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எந்த ஆயுத ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது, ஒரு டோட்டல் பேன் ஆன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவுக்கு எதுவுமே நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்க நண்பர்களே. நம்ம துருக்கிக்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு எந்த ஆயுதத்தையும் இம்போர்ட் பண்ணல, அவங்களும் நம்மளுக்கு ஒன்றும் எக்ஸ்போர்ட் பண்ணலை. இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்தாகணும். இதுக்கு பின்னாடி ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு நண்பர்களே. இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது முக்கியமான ரீசன்ஸ், வேலிடான ரீசன் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னா எல்லை பிரச்சனை இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளுக்கும் சீனாவுக்கும் இடையில டைரெக்டாக பார்டர் இஷ்யூஸ் இருக்கு. ஆனால் நம்மளுக்கும் துருக்கிக்கும் இடையில வந்த அந்த பிரச்சனை, இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எர்டோகன் அப்படின்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது. டைரெக்டாக ரீசன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வர்றேன். இப்போ துருக்கியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன்ஸை பெரிய அளவுக்கு வெறுக்கிறாங்களா, பாகிஸ்தானிஸை வெறுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானிஸை தான். நிறைய பாகிஸ்தானி இமிக்ரண்ட்ஸ் துருக்கியில் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு இருக்கிறாங்க. பாகிஸ்தானிஸை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்லாம் துருக்கியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ எர்டோகன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கிட்ட தேவையில்லாமல் நிறையா பிரச்சனை பண்ணி இருக்கிறாரு. அதனால தான் இரு நாடு உறவுகள் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு. சரி, இப்போது துருக்கி ஏன் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற இந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். ரொம்ப ஒரு முக்கியமான முடிவில் இது. ஒரு நாட்டுக்கு எந்த விதமான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடாது, ஒரு டோட்டல் பேன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா எதிரி நாட்டுக்கு தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ துருக்கி ஏன் இப்போ இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2020 அப்புறம் நம்ம துருக்கியோட போட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறோம். நம்மளுடைய ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டுமான நிறுவனத்தோட ஒரு பெரிய ஒப்பந்தம் போடுறாங்க. கிட்டத்தட்ட $2 பில்லியன் மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட். 5 சப்போர்ட் ஷிப்ஸ் நம்மளுடைய ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெடில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்மளுடைய நேவிகல் சப்போர்ட் ஷிப்ஸ் தேவை. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அதை நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஏன் அப்படின்னா துருக்கி பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பல் கட்டுமான நிறுவனம் பாகிஸ்தானுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா காரணத்தினால நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ இது எர்டோகனுக்கு பொறுக்கலை. இந்தியா எப்படி இப்படி சீறிக்கிட்டு முடிவு எடுக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஒரு முக்கியமான மிலிட்ரி ஜெனரல், அந்த 3 சர்வீசஸ் இருப்பாங்கள்ல, ஏர்ஃபோர்ஸ், நேவி, அப்புறம் ஆர்மி, இது 3க்கும் சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிலிட்ரி ஜெனரல் இப்போ ரீசெண்டாக போன மாதம் தான் நான் நினைக்கிறேன் துருக்கிக்கு போகிறாரு. அப்போ அவர் பர்சனலாக ஒரு விஷயத்தை பேசுகிறார், ஒரு அஜெண்டாவை எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக நம்ம இன்னமும் பெரிய அளவுக்கு இணைஞ்சு செயல்படணும், நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் அந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. ஸோ துருக்கி பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக இந்த ஒரு விஷயத்தை எர்டோகன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விஷயத்தை இந்தியாவுக்கு ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி வெளிப்படையாக பரவச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. துருக்கியினுடைய பிரசிடென்சி ஆஃப் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய டெப்புட்டி சேர்மன் முஸ்தபா முராத் அப்படின்றவர் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. துருக்கி ஒரு க்ளோஸ்டு டோர் பார்லிமெண்ட் மீட்டிங்கில் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. சரி, அப்போ பாகிஸ்தானோட தீவிரமாக இணைஞ்சு செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா துருக்கி ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்தது. ஆனால் எர்டோகன் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப கடுமையாக பேச ஆரம்பித்தார். காஷ்மீர் விஷயத்தை பாலஸ்தீன் பிரச்சனையோடு ஈக்குவேட் பண்ணி ரொம்ப மோசமாக யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிலாம் அவர் பேசினார். பாகிஸ்தானுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணி பேசினார். காஷ்மீர் விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் துருக்கி விசிட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிளானை டோட்டலாக நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நம்ம நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸை நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2019 நம்மளுடைய பிஎம் துருக்கி விசிட் பிளான் பண்ணியிருந்ததை நம்ம கேன்சல் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீஸ் அப்புறம் அர்மீனியாவோட நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். கிரீஸில் நடந்த அந்த ஏர் எக்ஸைஸில் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளுக்கும் கிரீஸ்க்கும் இடையில டிஃபென்ஸ் டைஸ் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சது. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிரீஸ் விசிட் பண்ணார். இப்போ ரீசெண்டாக கூட விசிட் பண்ணார். அதற்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்மீனியாவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பாலிசி கிளியராக காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போயாவது எர்டோகன் ஓரளவுக்கு ஓகே, இந்தியாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடங்கி போனால் பரவாயில்ல. அவர் போட்டிக்கு இன்னும் அந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துகிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் தெரியுது நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
பாகிஸ்தானும் துருக்கியும் இணைஞ்சு அந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு பெரிய அளவுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துருக்கி வந்து அந்த கான் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்டை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இது. ஸோ என்னுடைய ப்ரோட்டோடைப்பை மாடல் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட் ப்ரொடக்ஷனில் பாகிஸ்தானையும் சேர்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது. பாகிஸ்தானுக்கும் அந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கூறப்படுது நண்பர்களே. ஸோ எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைக்குள்ளான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட சதி வேலைகளில் நம்மளுடைய எதிரிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா விஷயத்தை வந்துட்டு நம்ம வரப்போகிற காலங்களில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளும் பயங்கரமாக வந்துட்டு தயாராகும். இந்த துருக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் துருக்கின்னு சொல்கிறத விட எர்டோகனே வந்துட்டு நான் சொல்கிறேன், மாலத்தீவுக்கு வந்து TB2 ட்ரோன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அவங்க செய்வாங்க போல இருக்குது. ஸோ முதல் முறையாக மாலத்தீவு வந்து ஒரு ஆர்ம்டு ட்ரோனை இந்தியன் ஓஷன் ரீஜனில் பயன்படுத்துகிறாங்க. இந்தியா கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு மால்தீவ்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஆர்ம்டு ட்ரோனை வந்துட்டு அவங்க யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு எதிராக தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்துவாங்க. எர்டோகன் வந்துட்டு இதனால் ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறார் நண்பர்களே. இப்போ இந்த மாலத்தீவு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்ல, இப்போ இந்த மாலத்தீவு விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். மாலத்தீவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 2 முறை சீனாவினுடைய உளவு கப்பலுக்கு வந்துட்டு இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ 3வது முறையாக இந்த திங்கட்கிழமை சீனாவினுடைய உளவு கப்பல் ஜியாங் யாங் ஹாங் 3 வந்து வரப்போகுது. சரிங்களா? இப்போ மாலத்தீவு வந்து ஓப்பனாக சீனாவை வந்துட்டு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. சீனாவினுடைய உளவு கப்பல் இங்கே எதுக்கு ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு தான், நம்மளுடைய மிசைல் டெஸ்ட்டை கண்காணிப்பதற்கு தான் சீனாவினுடைய உளவு கப்பல் வந்துட்டு வருது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த வந்துட்டு மாலத்தீவு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மால்தீவ்ஸ் வந்துட்டு அவங்களுடைய இந்த முடிவுக்கு வந்துட்டு சப்பக்கட்டு கட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனாவினுடைய உளவு கப்பல் வந்து ஆய்வு செய்வதற்கு தான் வந்து இங்கே வருது, யாரையும் வந்து நோட்டமிடுவதற்காகவோ இல்லை வந்து ஒரு மிலிட்ரி ரீசன்ஸ்க்காக வந்துட்டு வரல அப்படின்னு மாலத்தீவு வந்துட்டு சப்பக்கட்டு கட்டுறாங்க சீனாவுக்காக. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த 19ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு கிழக்கு பகுதியில் ஒரு லைவ் ஃபயர் ட்ரில் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. மிசைல் டெஸ்ட் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நோட்டாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் டு ஏர்மேன் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ் டு ஏர்மேனை நோட்டாமை வந்துட்டு க்ளோஸாக வந்து மெரைனர்ஸும் ஏவியேட்டர்ஸும் வந்துட்டு பாருங்கள், அதை நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பாருங்கள், இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷிப்பில் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைலை ப்ராபப்ளி பிரம்மோஸ் மிசைலாக வந்துட்டு இருக்கலாம், அதை வந்துட்டு அவங்க சோதனை செய்யலாம். இல்லாட்டி ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலை வந்துட்டு அவங்க சோதனை பண்ணலாம். ஸோ இந்த சூழ்நிலையில் சீனாவினுடைய உளவு கப்பல் வந்துட்டு இந்த பக்கம் வருது நண்பர்களே. நீங்கள் பாருங்கள், இந்த மாலத்தீவு, துருக்கி, சீனா இவங்கெல்லாம் எப்படி இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரொம்ப 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 உஷாராக வந்துட்டு இருக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. நம்மளுடைய மிசைல் டெக்னாலஜி அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய எதிரிகள் வந்து பெரிய அளவுக்கு நம்மளுக்கு எதிராக ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. அது கண்டிப்பாக தோல்வியில் தான் போய் முடியும். இதற்கு முன்னாடி அவங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. மலேசியா வந்து இந்த கூட்டணியில் இருந்தாங்க, அப்புறம் வந்துட்டு இப்போது நிலைமை வந்துட்டு மாறிடுச்சு. நேபாள் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க, அங்கே வந்து இப்போது அரசியல் சூழல், அங்கே நிலைமை வந்துட்டு மாறிடுச்சு. ஸ்ரீலங்கா இருந்தாங்க, இப்போ சுச்சுவேஷன் வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நிலையும் வந்துட்டு மாறும் அப்படின்னே வந்துட்டு நம்ம சொல்லலாம் நண்பர்களே. சரி, இப்போ இறுதியாக ஒரு குட்டி அப்டேட், ஒரு நியூஸோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளிங்கன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஈரான் வந்து இன்னமும் ஒரு வாரத்தில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியலை வந்துட்டு தயாரிச்சிட முடியும், 1 வாரத்துலேருந்து 2 வாரத்தில் வந்து தயாரிச்சிட முடியும். ஒரு நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுவதற்கு ரொம்ப ஆயத்தமாக வந்துட்டு ஈரான் ஓடிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து இந்த நியூக்ளியர் டீல் அப்படின்றது இருந்தது. ஸோ அந்த டீல் இருந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. அந்த நியூக்ளியர் டீலை வந்துட்டு இப்போ தூக்கி எரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வேதனையோட ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டிஸை அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு நாடு இந்த உலகத்தில் நியூக்ளியர் வெப்பன் அக்வயர் பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி நிறையா நாடுகள், கிட்டத்தட்ட 10 நாடுன்னு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு நான் சொல்கிறேன், நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இன்னொரு நாடு வந்துட்டு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காதுங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகமாக ஆக ஆக பிரச்சனை தான். இப்போ இவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கடுத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மோதல் இன்னமும் வந்துட்டு தீவிரமாகும். இஸ்ரேல் வந்து எப்படியாவது ஈரானினுடைய அந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டிஸை வந்துட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினைப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு நண்பர்களே. வேற ஒரு ரீதியிலாகவும் வந்துட்டு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேல் இனிமேல்
ஈரான் கிட்ட வாலாட்ட மாட்டாங்க அப்படின்னும் ஒரு சிலர் வந்து சொல்ல வருவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஈரான் கிட்ட வந்துட்டு நிறையா நியூக்ளியர் வாரியர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த நியூக்ளியர் டெலிவரி மெக்கானிசம் அதிகமானால் மட்டும்தான் அந்த ஒரு அச்சம் வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஏற்படும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, துருக்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, இந்தியாவுக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.